வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற 2 phrases பார்க்க போறோம். be bound to and be bound for. பொதுவா நாம பைண்ட்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். புக் பைண்டிங் அப்படிலாம் சொல்லுவோம். பிணைக்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு, சேர்ந்திருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ இந்த பைண்டோடைய பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுமே பவுண்ட் தான். ஹார்ட் பவுண்ட், சாஃப்ட் பவுண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு ஃப்ரேஸ் be bound to. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் ரொம்ப கான்பிடென்டா சொல்றதுக்கு, கண்டிப்பா இது நடக்கும், கண்டிப்பா இதை அவ கண்டுபிடிச்சிருவா, இந்த மாதிரி சொல்றதுக்கு, நிச்சயமா நடக்கும், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த be bound toன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த be verb is, so, are, am இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, bound to பிளஸ் verb. இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவகிட்ட போய் சொல்லாத, அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா, அவ நிச்சயமா கண்டுபிடிச்சிருவா, இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். So don't lie to her, she is bound to find out. She is bound to find out. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த be bound toன்ற இந்த ஃப்ரேஸை நம்ம ஸ்போக்கன்ல தான் யூஸ் பண்ணுவோம், ரிட்டன்ல யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ரிட்டன்ல எதை யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த பவுண்டுக்கு பதிலா சர்டன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த சர்டன்றது ரொம்ப ஃபார்மல், அதனால நம்ம பேச்சு வழக்குக்கு இந்த பவுண்ட் டு யூஸ் பண்றோம். ஸோ ரிட்டன்ல நம்ம ஷீ இஸ் சர்டன் டு ஃபைண்ட் அவுட் அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா இது ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா, ஷீ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை தான் நம்ம சிம்பிளா ஷீ இஸ் பவுண்ட் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்கறாங்க, அப்படியா எனக்கு தெரியல, எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன், அவருக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நிச்சயமா இது தெரிஞ்சிருக்கும். இதுதான் நாம I asked my dad, he is bound to know about this. He is bound to know about this அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? As usual, he is certain to know about this. இல்ல he is definitely going to know about this. இந்த அர்த்தத்துல தான் நாம he is bound to know about this அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்களுக்கு நாம ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கவலைப்படாத, கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைக்கும். You are bound to get this job. You are definitely going to get this job. இததான் சிம்பிளா you are bound to get this job அப்படி நம்ம சொல்றோம். சோ இந்த bound to, be bound to அப்படின்னு இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது யூஎஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. இப்போ நம்ம டு பக்கத்துல verb சொல்லிட்டு இருந்தோம். ஒருவேளை அட்ஜெக்டிவ் சேர்க்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாவே அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி be verb இருக்கும் இல்லையா. சோ இந்த இடத்துல டு அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கிறதுனால இந்த டூக்கு பக்கத்துல பீங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு நம்ம அட்ஜெக்டிவா சேர்க்க போறோம். சோ சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி be verb, is, am, are இந்த மாதிரி bound to, அதுக்கப்புறம் be plus adjective. இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒருத்தர் என்ன ஒரு டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, அதனால நிச்சயமா கண்டிப்பா அவன் பதட்டமா தான் இருப்பான். சோ இந்த இடத்துல பதட்டமா, நர்வஸா அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவா சேர்க்க போறோம். அதனாலதான் நாம he has an important exam today, so he is bound to be nervous. He is bound to be nervous. கண்டிப்பா அவன் நர்வஸா தான் இருப்பான். He is bound to be sad. He is bound to be upset. He is bound to be rich. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அவன் கண்டிப்பா பணக்காரனா தான் இருப்பான், அவன் கண்டிப்பா அப்செட்டா தான் இருப்பான், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம bound to happen அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், சோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடக்கும், கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பா நடக்கும், இன்னைக்கு நடக்குமா எப்ப நடக்கும்னு தெரியாது, ஆனா நிச்சயமா நடக்கும், இந்த மாதிரி சொல்றதுக்கு it is bound to happen sooner or later. It is bound to happen sooner or later. அதே மாதிரி பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ பதட்டமா இருக்கிறப்போ ஒரு வேலையை செஞ்சா அது கண்டிப்பா அதுல மிஸ்டேக்ஸ் வரும். When you are nervous, mistakes are bound to happen. When you are nervous, mistakes are bound to happen. இப்போ இதே bound to, இதே be bound to உடைய இன்னொரு அர்த்தம், இது யூகே இங்கிலீஷ்ல ரொம்ப காமன் இந்த அர்த்தத்துல பேசுறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த செய்ய வேண்டிய டியூட்டி இருக்கு, அதனால இதை நான் செய்யறேன். இல்ல மரியாதைக்கு கட்டுப்பட்டு நான் இதை செய்யறேன், கடமைக்கு கட்டுப்பட்டு இதை நான் செய்யறேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம be bound toன்னு சொல்லலாம். இல்லைன்னா I feel bound to, I am bound to அப்படி சொல்லலாம். இல்ல I feel bound to அப்படி சொல்லலாம். இதே ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் கடமைக்கு கட்டுப்பட்டு பண்றேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா I am duty bound to அப்படி நம்ம சொல்லுவோம். இதே மரியாதைக்கு கட்டுப்பட்டு பண்றேன் அப்படின்னா I am
honor bound to இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இந்த வேர்புக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட், பி வேர்ப், பவுண்ட் டு, வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்றாரு, என்னுடைய ஒரு அண்ணனா என்னுடைய சிஸ்டர்ஸை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அந்த கடமைக்கு கட்டுப்பட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ். ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ். இதே நாம ஐ ஃபீல் டியூட்டி பவுண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் சொல்லலாம். இல்ல ரொம்ப சிம்பிளா ஐ எம் பவுண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்க, நீங்க வேற வழியே இல்லை, எனக்கு இதை சொன்னா கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதனால எனக்கு சொல்ல பிடிக்கலதான், ஆனா கூட இது என்னோட டியூட்டி, அதனால அதை நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய கடமையில இருக்கேன், அந்த கடமைக்கு கட்டுப்பட்டு நான் அதை ரிப்போர்ட் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ ஃபீல் டியூட்டி பவுண்ட் டு ரிப்போர்ட் த இன்சிடென்ட் டு த ஹையர் அஃபிஷியல்ஸ். இல்லைன்னா ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு ரிப்போர்ட் த இன்சிடென்ட் டு த ஹையர் அஃபிஷியல்ஸ். எப்படி வேணா இதை சொல்லலாம். சோ கடமைக்கு கட்டுப்பட்டு நான் அதை ரிப்போர்ட் பண்றேன், வேற வழி இல்லாம ரிப்போர்ட் பண்றேன். ஒருத்தவங்க கிட்ட உண்மையும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அதனால நான் இதை சொல்றேன், நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஐ எம் பவுண்ட் டு டெல் ஹர் த ட்ரூத். ஐ எம் பவுண்ட் டு டெல் ஹர் த ட்ரூத். ஐ ஃபீல் டியூட்டி பவுண்ட் டு டெல் ஹர் த ட்ரூத். எப்படி வேணா சொல்லலாம் இந்த இடத்துல. இல்ல ஐ எம் ஹானர் பவுண்ட் டு டெல் ஹர் த ட்ரூத். மரியாதைக்கு கட்டுப்பட்டு இந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு பொதுவா பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து இதை சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள ஐ எம் பவுண்ட் டு சே தட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது பக்கத்துல நம்ம சொல்லலாம். நிறைய பாசிவ் சென்டென்ஸாவே இருக்கு. லைக் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகணும் அதனால சொல்றேன், அந்த மாதிரி சொல்றோம். ஒருவேளை மரியாதை கட்டுப்பட்டு நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா அந்த டூக்கு முன்னாடி ஒரு நாட் சேர்த்துக்க வேண்டியதான். ஐ எம் பவுண்ட் நாட் டு டெல் ஹர் த ட்ரூத். இந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதான். இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் பி பவுண்ட் ஃபார். இத வந்து நாம ஒரு டெஸ்டினேஷன் பத்தி பேசுறப்போ, இந்த பஸ் சென்னை போற பஸ், இவங்க எல்லாம் சென்னை போற பிரயாணிகள், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம இந்த பி பவுண்ட் ஃபார்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆஸ்திரேலியா செல்லும் கப்பல், த ஷிப் பவுண்ட் ஃபார் ஆஸ்திரேலியா. இது வந்து மதுரை போற பஸ், த பஸ் பவுண்ட் ஃபார் மதுரை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம டெஸ்டினேஷன் பத்தி சொல்றப்போ சேர்த்து சொல்லுவோம். இப்ப சிலர் நிக்கிறாங்க, இவங்கெல்லாம் காசிக்கு செல்லும் யாத்ரீகர்கள், இவங்கெல்லாம் பில்கிரிம்ஸ். They are pilgrims bound for Kasi. இப்போ they are passengers bound for Chennai. இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஹார்பர்ல ஒரு ஷிப் நிக்குது, இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷிப் வந்து பிரான்ஸ் போற ஷிப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The ship waiting in the harbor is bound for France. The ship waiting in the harbor is bound for France. அடுத்தது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எப்பவுமே என்ன சொல்லுவோம், இந்த ஊருக்கு போற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. சோ இப்ப கன்னியாகுமரி போற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது. So the train bound for Kanyakumari. At which platform the train bound for Kanyakumari arrives? At which platform the train bound for Kanyakumari arrives? இதே நாம on which platform the train bound for Kanyakumari arrives அப்படி கூட சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இதே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைபாதை, நடைமேடை தானே, அதுலயா ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு. நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ங்கிற வார்த்தையை ரொம்ப காமனா இந்தியாவில யூஸ் பண்றோம். யூஎஸ்ல எல்லாம் ட்ராக் சொல்லுவாங்க, ட்ராக் நம்பர் 5ல வருது இந்த ட்ரெயின், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம ஊர்ல இது ரெண்டுமே ஓகே தான். ஸோ இந்த வீடியோல நாம பி பவுண்ட் டு அண்ட் பி பவுண்ட் ஃபார் இந்த ஃப்ரேசஸை எப்படி ஸ்போக்கன்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.